அனைத்து தமிழ் முகங்களுக்கும் தமிழ் வணக்கம். இன்னைக்கு வளர்ந்து வர காலகட்டத்தில் அதுவும் இந்த டிஜிட்டல் வேர்ல்டுல எப்படி டிஜிட்டல் அசெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்வெஸ்ட்மெண்ட்னாலே பொதுவா நம்ம பேங்க்ல பிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் அப்படின்னு நம்ம மைண்டுக்கு வரும். இல்லனா ஸ்டாக் மார்க்கெட். டிஜிட்டல் அசெட்னா ஐடி கம்பெனி, டிவி சேனல் அந்த மாதிரி கம்பெனில நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றியாடா கேட்டீங்கன்னா ஆமா, கண்டிப்பா அந்த மாதிரி அசெட்ல நாம எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம் இந்த வீடியோல பார்க்க போறோம். மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா டிஜிட்டல் அசெட்ல நாம இன்வெஸ்ட் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ல டிஜிட்டல் அசெட்டா அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமா, மியூச்சுவல் ஃபண்ட்ல நிறைய டெக்னாலஜிக்கல் ஃபண்ட் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெக்னாலஜி ஃபண்ட் எஸ்ஐபி மூலமா எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எப்படி எவ்வளவு growth எடுக்கலாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு ஃப்ரீ மியூச்சுவல் ஃபண்ட் அக்கவுண்ட் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்க அக்கவுண்ட்டை கிரியேட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் பெஸ்ட் டெக்னாலஜிக்கல் ஃபண்ட் பார்த்தோம்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபண்ட் வந்து ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் டெக்னாலஜிக்கல் growth ஃபண்ட் தான். இந்த ஃபண்ட் பார்த்தோம்னா கடைசி லாஸ்ட் 1 இயர்ல மட்டும் 116% வந்து ரிட்டர்ன் கொடுத்திருக்காங்க. 116% 1 இயருக்கு ரிட்டர்ன் கொடுக்குறாங்கன்னா இவங்களுடைய ஃபண்ட் மேனேஜர்ஸ் எப்படி இருப்பாங்க, ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இந்த ஃபண்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா ஜனவரி 2013 ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த ஃபண்ட் வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோம்னா இதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ₹100 இருந்தாலே மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் போதும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 1.16 தான் வச்சிருக்காங்க. இதோட டோட்டல் ஃபண்ட் சைஸ் பார்த்தோம்னா 1818 கோடி இருக்கு. அதாவது இந்த ஃபண்ட்ல வந்து 1818 கோடி வந்து இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. நீங்களும் இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இதுல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற அமௌண்ட் நமக்கு எப்படி எவ்வளவு ரிட்டர்ன் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இதுல மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ₹100 இருந்தாலே போதும். நீங்க ₹100 இருந்து எவ்வளவு வேணாலும் நீங்க பெர் மந்த் நீங்க வந்து எஸ்ஐபி மூலமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 5000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன். 1 இயருக்கு நான் 5000 எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் பாத்தீங்கன்னா 5000 into 12 போட்டோம்னா 60,000. நான் 1 இயருக்கு 60,000 தான் என்னோட காசை தரேன். அதாவது எஸ்ஐபில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் பர் மந்த் 5000 படி. பட் எனக்கு இந்த 1 இயர் ஆஃப்டர் ரிட்டர்ன் வந்து எவ்வளவு கிடைக்குதுன்னா இந்த 116% கூட 87,525 ரூபாய் எனக்கு கைக்கு கிடைக்கும். நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற எவரி மந்த் 5000, அதாவது டோட்டலி இந்த 60,000 ரூபாய்க்கு எனக்கு வந்து வித் ரிட்டர்னோட 87,525 ரூபாய் வந்து கையில கிடைக்கும். இதுவே நான் ஒரு 5 இயர்ஸ்க்கு இந்த பிளானை வந்து அதாவது இந்த டெக்னாலஜிக்கல் growth ஃபண்ட்ல வந்து நான் மாசம் 5000 இன்வெஸ்ட் பண்ணணும்னா ஆஃப்டர் 5 இயர்ஸ் எண்ட் ஆஃப் த 5 இயர்ஸ் வந்து எனக்கு எவ்வளவு கிடைக்குன்னு பார்த்தோம்னா நான் ஜஸ்ட் இந்த 5 இயர்ஸ் பேக் வந்து கிளிக் பண்றேன். எனக்கு பாத்தீங்கன்னா 5,14,327 ரூபாய் கிடைக்குது. 5 வருஷம் 5 into 12 12 மாதங்கள் 60 மாசம் வருது. நீங்க மொத்தம் 60 மாசத்துக்கு நான் மாசம் வந்து 5000 இன்வெஸ்ட் பண்ணனா நான் பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோம்னா மொத்தமே 3 லட்சம் தான். பட் எனக்கு எண்ட் ஆஃப் த 5th இயர் அதாவது அந்த 60வது மாசம் எனக்கு கையில எவ்வளவு கிடைக்குதுன்னா 5,14,327 ரூபாய் கிடைக்குது. நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற இந்த 3 லட்சம் ரூபாய்க்கு எனக்கு ப்ராஃபிட் மட்டுமே 2,14,000. உங்களுக்கு இந்தியாவில் நம்ம பேங்கிங் செக்டர்ல இருக்கிற எந்த ஒரு எஃப்டியோ, ரெக்கரிங் டெபாசிட்டோ, பிக்ஸட் டெபாசிட் மாதிரி எதுவுமே உங்களுக்கு இந்த அளவுக்கு ரிட்டர்ன் எப்பயுமே கிடைக்காது. ஒன்லி மியூச்சுவல் ஃபண்ட் கேன் கிவ். இந்த ஐசிஐசிஐ டெக்னாலஜிக்கல் ஃபண்ட் பார்த்தோம்னா மொத்தம் ஃபண்ட் சைஸ்ல 1818 கோடி இருக்கு. இந்த 1818 கோடியை எப்படி ஸ்பிளிட் பண்ணி எல்லா டெக்னாலஜிக்கல் கம்பெனிலையும் எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி இவங்களே வந்து ஒவ்வொரு ஃபண்ட்லயும் வந்து டீடைல் ஆஃப் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நம்ம அதை பார்க்கலாம். இந்த ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் டெக்னாலஜிக்கல் growth ஃபண்ட் பார்த்தோம்னா டாப் ஹோல்டிங்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து 21%, அதாவது அந்த 1800 கோடியில 21% வந்து இன்ஃபோசிஸ் கம்பெனில வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தோம்னா டிசிஎஸ் அதாவது டாடா கன்சல்டன்சி சர்வீஸ்ல வந்து 7.4% வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதே போல அந்த 1800 கோடியிலையும் ஸ்பிளிட் பண்ணி கம்பெனிக்கு தகுந்த மாதிரி அந்த கம்பெனி எவ்வளவு ஒர்த்ன்றதை அவங்க அனலைஸ் பண்ணி அவ்வளவு அந்த பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. சோ அந்த கம்பெனியை ஒர்த் அதை அவங்க அனலைஸ் பண்ணி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுனாலதான் நமக்கு வந்து 1 இயருக்கு வந்து 116% வந்து அவங்களால தர முடியுது. இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல மாசம் நம்ம 5000 முதலீடு பண்றதுனால நம்ம 60 மாசத்துல நம்ம மொத்தம் 3 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். இந்த 3 லட்சத்தை நம்ம எஸ்ஐபில போடுறத விட பிக்ஸட் டெபாசிட்ல போட்டா அதுல நமக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு எஃப்டி கால்குலேட்டர். ஓகேங்களா? நம்ம அந்த 3 லட்சம் வந்து நம்ம எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்றதை விட அந்த 3 லட்சத்தை தூக்கி பிக்ஸட் டெபாசிட்ல இன்வெஸ்ட் பண்றோம். அதே எவ்வளவு பண்றோம், அதே 5 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்றோம். பிக்ஸட் டெபாசிட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப எல்லா பேங்குமே வந்து நாமினலா வந்து எல்லாத்துலயும் 6.5%, 7% வரைக்கும் தான் வந்து அதனுடைய பிக்ஸட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பிக்ஸ் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த 3 லட்சத்துக்கு 6.5 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல 5 வருஷத்துக்கு நமக்கு டோட்டல் ரிட்டர்ன் எவ்வளவு கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா 1,14,126 ரூபாய் மட்டும் தான் நமக்கு வந்து ரிட்டர்ன் கிடைக்குது. எவ்வளவுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ற 3 லட்சம் ரூபாய்க்கு நமக்கு எண்ட் ஆஃப் த 5 இயர்ஸ் நமக்கு டோட்டலா 4,14,126 ரூபாய் தான் கிடைக்குது. பட் இதுவே நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது மாசம் 5000 இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம அதுல அந்த ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் அதுல growth ஃபண்ட்ல வந்து 22% வந்து 5 இயர்ஸ்க்கு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நான் இதுல போட்டுக்கிறேன். சேம் 5 இயர்ஸ்க்கு நமக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா நாம இன்வெஸ்ட் பண்ற 3 லட்சம் ரூபாய்க்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ரிட்டர்ன் வந்து 2,48,340 ரூபாய் கிடைக்குது. எண்ட் ஆஃப் த டோட்டல் வேல்யூ வந்து பார்த்தோம்னா 5,48,340 ரூபாய். நமக்கு இதுல வந்து அதிகபட்சம் ஒரு 1.5 லட்சம் அதிகமாவே கிடைக்குது எஸ்ஐபில. அது மட்டும்
இல்லாம நம்ம 3 லட்சம் லம்சமா பே பண்ணணும். இதுல வந்து பிக்ஸட் டெபாசிட்ல. பட் எஸ்ஐபில வந்து மாசம் நம்ம 5000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலே நமக்கு வந்து அதை விட அதாவது பிக்ஸட் டெபாசிட்டா அதிகமா இதுல ரிட்டர்ன் கிடைக்க அதிகமா வாய்ப்பு இருக்கு. நம்ம இந்தியாவில் வந்து ஒன்லி 2% ஆஃப் பீப்புள் மட்டும் தான் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி ஒரு அவேர்னஸ் இல்ல, அதுல எவ்வளவு ரிட்டர்ன் கிடைக்கும்ன்ற ஒரு நாலேஜ் இல்ல. ஒன்லி ரெக்கரிங் டெபாசிட் அண்ட் பிக்ஸட் டெபாசிட் அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அப்படியே போயிட்டு இருக்காங்க. சோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறோம். இனிமே மியூச்சுவல் ஃபண்ட்ல கண்டினியூஸா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. மாசம் குறைஞ்சது ஒரு 5000 இல்லனாலும் 1000 2000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. உங்களோட வெல்த் அண்ட் growth இம்ப்ரூவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் நல்லா இருக்கட்டும். நன்றி.